கூவு, அது கூவு, நாடு கூவு, அப்படியே கூவிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி. பார்த்தீங்களா சேட்டிய நண்பர்களே? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து பானி அப்பம், கித்துள் பானி அப்பம். அப்போ பனி அப்பம்னு சொல்லலாம் சிங்களத்தில், பானி அப்பம், அப்படி ஒவ்வொரு வித மாதிரி சொல்லுவீங்கன்னா இப்போ அதான் செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும், வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பரான சுவையான பனியப்பம் செய்யலாம். இங்கே பாருங்களா, கூ 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 வந்தீங்களா? கத்தன் இப்போ மட்டும் எங்கே போயிட்டேன்? வாங்க செய்யலாம். இந்த பனியப்பத்து இது உடனே செய்யலாம், நாங்கள் ஈஸியாக டக்குன்னு செய்யலாம். நீங்கள் கடைகளில் மாவிக்கும் அரிசி மா அது வேண்டி கூட செய்யலாம். இல்லாட்டிக்கு அரிசி மாவை வெள்ளைப்பச்சை அரிசியை ஊற வச்சு போட்டு தண்ணியில் ஒரு 2 மணித்தியாலம் 1 மணித்தியாலம் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து மிக்சியில் அரைச்சி வறுத்து கூட செய்யலாம், உங்களோட விருப்பம். சரியா? இது நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். இது வெள்ளைப்பச்சை அரிசிமா, வறுத்த வெள்ளைப்பச்சை அரிசிமா. இது வந்து ஒரு 300 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதோட வந்து கொஞ்சமாக சீனி, உப்பு ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இதோட ஈஸ்ட் கொஞ்சம் சேர்ப்போம். ஈஸ்ட் வந்து இது வந்து 12 கிராம், நான் வந்து ஒரு 6 கிராம் மாதிரி சேர்க்குறேன். இப்போ இதை கலந்து விடுவோம் ரெண்டையும் இந்த மாதிரி நல்ல வடிவா. இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைச்சி எடுப்பேன். கணக்க தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கணக்காக விட்டு தான் குழைக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்களா, இப்படி விட்டுருக்கு. இல்லை உடனே அந்த கூட தண்ணி விடக்கூடாது, வெயினர் கொஞ்சம் விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. பார்த்திங்களா, இது வந்து அந்த ஆக தண்ணி பதமாக இல்லாமல் இந்த மாதிரிங்க பார்த்திங்களா எப்படி இப்படி இருக்கணும். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி இப்படி வைப்போம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம், இப்படி ஒரு அரை மணித்தியாலம் அப்படி நல்லா கிடந்து ஊறட்டுக்கும். இப்போ பாருங்க, நல்லா ஊற வச்சேன் நான். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இருக்கட்டுக்கும். இப்போ நாங்கள் கரமலை காய்ச்சி எடுப்போம். இனி வந்து இல்லை சீனி எடுத்துருக்குறேன், சீனியை சேர்ப்போம். அடுப்பை கணக்காக தணிச்சு விடுவோம். இப்போ இது வந்து அப்படியே உருகி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரமல் காய்ச்சோன்னு பாருங்கள், கலர் மாறி வருது. இன்னும் கொஞ்சம் மாறட்டுக்கும். இப்போ பார்த்திங்களா, கரமல் ரெடி ஆகுது இந்த மாதிரி. இனி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறது, இது அப்படியே உருகி வரட்டுக்கும். இப்போ பார்த்திங்களா, கரமல் ரெடி. இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு கொஞ்சம் இப்படி ஆற தண்டிட்டு இதில் விடணும், சேர்த்து கலந்து விடணும். அப்படிங்களா, கலர் மாறுது. இனி இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சுட்டு எடுக்க வேண்டியா. இப்போ வந்து சட்டியை வைப்போம். இனி பானியப்பம் சுடுறதுக்கு பனியப்பம் பானியப்பம் பானியப்பம் என்ன கித்துள் பானி அப்பம் பானி போட்டேன். இப்போ கித்துள் பானி சரி, அது மேலே சும்மா தொட்டு சாப்பிடலாம். கித்துள் பானி அப்பம். ஓகே ஓகே, டன். சூடாட்டம். இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன். சூடாட்டும். வடிவாக எண்ணெய் இப்படி சுத்த வர. நீங்கள பாருங்கள் எப்படி வந்திருக்கு. பார்த்திங்களா, நாங்கள் குழச்சி வச்சது. இனி ஊற்றுவோம். அதுக்கப்புறம் மூடி விடுவோம். அவியட்டுக்கும் அடுப்பை மீடியத்தில் விடணும், நல்ல கணக்கை குறைச்சி விடணும். இப்போ அவியட்டு
இப்போ பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர்றோம். இதை எடுப்போம். எப்படி இனி அடுத்தது சுடுவோம். இப்போ நல்லெண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு கலந்துட்டு தான் எடுக்கணும். இப்போ மூடி விடுவோம், அவியட். இப்போ எல்லாம் சுட்டாச்சு, வாங்க சாப்பிடலாம். பார்த்தீங்களா எப்படி வருது. ம் 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 இதுங்களா பஞ்சு மாதிரி அப்படிங்க. அந்த ஓரங்கள் இன்னும் நல்லா இருக்கு. மொறு மொரண்டு அந்த நல்லெண்ணெய் வாசத்தோட உபயோகம். அதில் இனிப்பெல்லாம் கணக்காக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்ண்டா கித்தூள் பானியில் தொட்டும் சாப்பிடலாமே. ஆனால் தேவையில்லை. அந்த தேங்காய் பால் கட்டிப்பாலெல்லாம் விட்டு தானே குழச்சினாங்க. நல்ல ஒரு சுவையாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, சரியா? இது வந்து காலமாக சாப்பாட்டுக்கும் செய்யலாம், இரவு சாப்பாட்டுக்கும் செய்யலாம், பின்னேரத்தில் டீ டைமும் கூட செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுங்களா உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு இந்த ஓரத்தை பாருங்க, இது இன்னும் சூப்பராக இருக்கு. அந்த நல்லெண்ணெயில் முருகி கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்களா விட மாட்டீங்க, சரியா? அதெல்லாம் செய்யுங்க. சாப்பிட்டு கொண்டே போகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு அழைச்சிட்டு வீடியோ முடிப்போம்னா முடிக்க மிளம்புறது இல்லை, வாய்க்க போய்கொண்டே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ஸ்கூலுக்கு கூட பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதை விட நீங்கள் எங்கேயாவது பயணம் போய்க்க கூட செஞ்சு கொண்டு போகலாம். சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுட்டா செம்மையாக இருக்குது தெரியுமா?